ரிஷப ராசி நேயர்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு கடகத்தில் இருக்கிற குரு பகவான் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் அந்த வாக்குவாதங்கள் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு, ஒரு கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ் போய்க்கிருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக வரல, சும்மாவே ரொம்ப கடுமையான உழைப்பாளி, உழைக்கிறதுக்கு நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி விடாமல் ஏதேனும் ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு அலட்சியம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த அலட்சியத்தினால நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே இழந்துட்டீங்க. நீங்கள் இப்பயும் தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னேறி வந்தால் கூட இன்னும் காலம் கடந்து போகவில்லை. ஜோதிடர் யுகம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த யூடியூப்ல நம்ம என்ன இந்த விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, குறுப்பெயர்ச்சி பலன்கள் 2026 வச்சு பார்க்க போறோம். வைகாசி மாதம், தமிழ் மாதம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி மற்றும் ஆங்கில மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, சரிங்களா? இந்த தேதிகளை வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. அதாவது அவருடைய உச்ச வீட்டுக்கே டிராவல் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை, பல மாற்றங்களை நம்மளுக்கு குரு பகவான் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பொது பலன்கள். என்ன மாதிரியான பலன்கள்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிற போர் யுத்தங்கள் அனைத்தும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான சூழலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஒரு அதிகமான மழையும் ஒரு விவசாயம் செழிப்பாக வளர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சில நிலங்கள்லாம் தரிசா போய் கிடக்கு, இல்லை அந்த நிலங்களில் ஒன்றுமே வராது, எந்த இதுவுமே அதில் முளைக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கிற இடத்த கூட இந்த டைம் நம்ம உழுகிறதோ, ஏதோ ஒரு மக்காச்சாலம் போடுறது, ஏதாவது ஒரு விஷயம் போட்டு அதன் மூலமாக காய்கறிகள் போடுறது மூலமாக ஒரு நல்ல விளைச்சலை நம்ம பார்க்க போகிறோம். சில இடங்களில் ரொம்ப வறட்சி காணப்படக்கூடிய அதாவது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அமைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சரி, இது பொதுவாக இதுக்கு சொல்லியாச்சு. அப்படின்னா பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பொருளாதாரத்தோட நிலைமை உயர்வைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சரி, அப்படின்னா குரு பகவானோட பார்வை, பொது பார்வைன்னு நம்ம சொன்னோம்னா 5, 7, 9 சொல்லுவோம். ஆக்சுவலாக எப்பவுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க பொறு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தானே நடக்கணும், எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கும், அதாவது பார்க்குற இடத்துக்கும் நல்லா இருக்கும், அது இருக்கிற இடத்துக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு சில மைண்டில் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நான் சொல்கிறதுன்னா, பார்க்குற இடத்த சூப்பராக வச்சுப்பாரு. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலனையும், நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் போராடின கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அவர் இருக்கிற இடத்த ஒரு சின்ன எச்சரிக்கையோட, ஒரு சின்ன நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய எச்சரிக்கை உணர்வையும் கொடுப்பார். அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு என்ன மாதிரியான பலன்களை தராரு அப்படின்னா, கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை உணர்வை தராரு. ரொம்ப நீங்கள் பயப்படுற அளவு எந்தவித பாதிப்புமோ, இல்லை அதனால் ஐயோ ரொம்ப கஷ்டம், ஒரு சங்கடம் எதுவும் ஏற்படுமோலாம் எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும்ங்கிறத கொண்டு வர்றாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகத்தில் இருக்கார். அது குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான அவர் எதை பார்க்குறாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்தை வந்து 7ஆம் பார்வையாய் பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடான மீனத்தை அவர் 9ஆம் வீடாக பார்க்குறாரு. இதை வச்சு ஒரு தனிப்பட்ட பொது பலன்கள் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, முதல்ல பூமிக்கு அடியிலிருந்து சில கனிம வளங்களை கண்டுபிடிப்பாங்க. தொல்லியல் ஆய்வாளர்கள் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது, வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. புதுவிதமான கண்டுபிடிப்புகளாக இருக்கும். மேலும் அவர் குரு பகவான் அவர் வீட்டுக்கே வந்து அவருடைய பார்வை தான் வீட்டை தானே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பான, அதாவது மீன ராசிகளுக்குமே மெயினாக ரொம்ப சிறப்பான நிறைய பலன்களை அவர் தாராரு. இந்த மாதிரி பொது பலன்களை வச்சு பார்த்தாச்சு. இனிமே ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும், என்ன மாதிரியான ஒரு கவனமான விஷயங்களையும் அவர் சொல்றாங்கிறத ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
இந்த வீடியோவை முழுவதாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணாலும் சிறப்பம்சமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கடைசியாக சொல்லுவோம். நீங்கள் அதை கவனமாக கேட்டு அதன்படி வழிபாடு பண்ணுங்க. இந்த பாதிப்புகளுடைய அதோடைய பயமோ அதனுடைய ஒரு குழப்பமான சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ரிஷப ராசி நேயர்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு கடகத்தில் இருக்கிற குரு பகவான் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. சரிங்களா? என்ன மாதிரியான பலன்களை அவர் தாரான்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் எடுத்தனே திருமணத்தை தான். அதாவது எனக்கு நானும் திருமணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதேனும் ஒரு வகையில் எனக்கு ஏதாவது தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஒன்று நிச்சயமாகிற மாதிரி அது ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணி ஒன்று பிரச்சனை ஆகிறது, இந்த மாதிரி சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்கிறது, நீங்கள் நிச்சயமாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நம்பிக்கையுடன் இருங்க. மேலும் ஏற்கனவே சரி ஓகே திருமணத்துக்கு கொடுக்குறாரு. ஏற்கனவே உள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோ இல்லை வாக்குவாதங்களோ இருக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாக்குவாதங்கள் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு, ஒரு கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போய்க்கிருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்குண்டான ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்து சொல்கிறது என்னென்னா, நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா தனியாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா சரியான வருமானம் இல்லாமல் அப்படி இருக்கும்போது இந்த குருபெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டான கூட்டு தொழிலில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறாருனா, உங்களுக்கு நீ சிறப்பாக இருக்குப்பா கூட்டு தொழில், ஒரு பார்ட்னர் உங்கள் நண்பர்களோட செஞ்சாலும் சரி இல்லை யாராவது மூலமாக செய்கிறது மூலம் உங்களுக்கு வருமானம் பெருக போகுது. கூட்டு தொழில் விரிவுபடுத்த போகிறீங்க. ஒரு வேலையில் இருக்கீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மாவே ரொம்ப கடுமையான உழைக்கிறதுக்கு நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி விடாமல் ஏதேனும் ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா பின்னாடி ஒரு 2 ஸ்டெப் தள்ளி விட்டுரும். நீங்கள் நொந்து போய் எப்போ தான் நல்ல வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் இப்போ உள்ள காலத்தில் முழிச்சுக்கோ, நீ வின் பண்ணிக்கோங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் வின் பண்ணுவீங்க. இல்லை நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு அலட்சியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அலட்சியத்தினால நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே இழந்துட்டீங்க. நீங்கள் இப்பயும் தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னேறி வந்தால் கூட இன்னும் காலம் கடந்து போகவில்லை. இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க. நீங்கள் எட்டணும்னு நினைக்கிற உயரத்தை எட்டி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டுத்தொழிலேருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியிருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த பார்வை பார்க்கறது உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய நற்பலன்களுக்குள்ளதே வரணும்னு சொல்லி உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நிறைய தர்மம் பண்ணுறாலும் ஒரு இலகிய மனசுக்காரவங்க உங்கள்கிட்ட ஈஸியாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசினா அவங்களுக்காக நீங்கள் உங்கள் உயிர் போகிற அளவு கூட என்ன உதவினாலும் பண்ணிடுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு நற்பலன்கள் உங்ககிட்ட தேடி வரப்போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சில பேர் நாடக தொழில் பண்ணுறது, வணிகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறதெல்லாம் நல்ல ஒரு ஓட்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். மூத்த சகோதரர் கூட பேசாமல் இருக்கும்போது அவங்க பேசாமல் இருக்காங்க, இல்லை அவங்க உங்கள் தொழிலுக்கோ வேலைக்கோ ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு ஒரு உதவியும் உங்களை சுற்றி எப்பவுமே உங்கள் மனதிற்கு ஏற்றபடியான நல்லவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. நான் வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிருக்கேன், விசாலாக எடுத்து வச்சுட்டேன். ஆனால் எடுத்து வச்சு அது பல வருஷமாக சும்மா தான் கிடக்குது. எதுக்கு நான் எடுத்தேனே தெரியாமல் கிடக்குது. நான் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் அதற்குண்டான வழியை ஏற்படுத்தி தரார். அந்த முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சா போதும், அவரே உங்களை கூட்டு போய் உட்கார வச்சுருவார். வெளிநாடு போகிறதுக்கு அது கல்வினாலும் சரி இல்லை வேலையிலனாலும் சரி, இல்லை அங்கே போய் தொழில் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு அந்த யோகம் பரிபூரணமாக குரு பகவானுடைய குருபெயர்ச்சி காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக மனசில் வச்சுட்டு அதற்கு ஏற்ற நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபாரின் போகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தினா சிறப்பாக இருக்கும். சரி, எல்லாமே ஓகே. அடுத்து உடல்நிலையை சொல்லி வரும்போது உங்களுக்கு உடலில் செரிமான கோளாறு, இதுதான் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அதை ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அலட்சியமாக சில நேரம் அப்படியே விட்டுருவீங்க. அது ஒரு கட்டத்தில் உங்களால் அதை சரி பண்ணவே முடியாது. அதாவது சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்றதும் சரி, உங்களுக்கு சரியான தூக்க இன்மையினால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்.
இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல்நலக்குறைவு சீராக பரிபூர்ணமாக சரியாயிடும். சரி, அப்படின்னா நம்ம எந்த இதில் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குன்னு போது சில எச்சரிக்கை உணர்வு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 3ஆம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கணும். அதாவது சுய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கணும். அதனால தான் தனியாக வைக்கிற தொழில் இல்லாமல் கூட்டு தொழில் நல்லா இருக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு. நீங்கள் எந்த இதுனாலும் சரி தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆள், எதுனாலும் வந்து பார்த்துடலாங்கிற ஒரு ஒரு தெனாவட்டு துமுறி எப்போவுமே எனக்கு இருக்கும். நான் அப்படித்தான், நான் செஞ்சு பார்க்காம விட மாட்டேன். நீங்கள் சொல்கிறத எனக்கு காதலையும் நான் கேட்க மாட்டேன். நான் இதை ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதை பற்றி நீங்கள் எதுவும் எனக்கு பேசாதீங்க, இதை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்கள். அப்படி உள்ளவங்க இப்பயும் தெளிவாக யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. அதாவது அவங்க சொல்கிறத காதில் வாங்கினாலும் மனசில் என்ன நினைக்கிங்களோ அதைத்தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம் என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு மனசில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எல்லாம் நார்மலாக லைஃப் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் எதை நினச்சோ பயப்படுற மாதிரியான ஒரு பதட்டம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை என்ன பண்ணனே தெரியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பதட்டம் பொதுவாகவே அந்த பதட்டம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற செம்பு பார்த்தீங்களா, செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அந்த செம்பை இப்படி கையில் வச்சுட்டு மேலே வந்து மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு என்னன்னே தெரியலப்பா, இப்படி பதட்டமாக இருக்குது என்னன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்களேவும் ஆச்சரியப்படக்கூடிய அந்த பதட்டத்தோட நிலைமை வந்து சரியாயிடும். ஏன்னா அந்த பதட்டம் சில பேர் தாங்கலாம், சில பேர் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டுலாம் விழுந்துருவாங்க, என்னன்னே காரணமே தெரியாமல். கண்டிப்பாக இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பதட்டம் குறையும். சரி, நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு ஏற்றுங்க. அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சில மனதளவில் உள்ள குழப்பமோ ஒரு பயமும் உங்களை விட்டு அகன்றும். ஒரு தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். அதாவது சிலர் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டது அது மாதிரி பார்த்து, இல்லை ஏதேனும் ஒருத்தவங்க கேட்கும்போது கீழே கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, இல்லை எங்கள் இதுக்கு நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு, இந்த விஷயம் ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது வந்து பொதுவான பலன்கள் சார். மேச ராசிக்கு, ரிஷப ராசின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அக்யூரேட்டாக அவங்களுக்கு பிறந்த தேதி நேரத்தை வைத்து பார்த்தா மட்டுமே அவங்களுக்கு என்ன மாதிரியான நேரம் நடக்குதுங்கிறத நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகத்து சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளையுமே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாதகம் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்கு அனைத்துக்குமே பதில் தெளிவாக தரப்படும். நன்றி, வணக்கம்.